Viewers, I am Vetri here. Welcome to our channel. 10th Max Mensuration Exercise 7.1 Question number 8. The radius of the sphere increases by 25%. Find the percentage increase in its surface area. அவங்க என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பியர் அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியர் ஃபார்முலா 4πr². ஸோ இதோடைய ரேடியஸ் நம்மளுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா the radius of sphere increase by 25%. ஸோ என்ன ஃபைண்ட் பண்ணா the new radius ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இதோட CSF sphere உடைய ஃபார்முலா தெரியும் 4πr². 4πr² என்ன பண்ணலாம்னா to find the first r பதிலா அந்த ரேடியஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா percentage increase in surface area. So next என்ன ஃபைண்ட் பண்ணா increase surface area, increase curved surface area ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைனலா percentage increase in curved surface area ஃபைண்ட் பண்ணணும். ஓகேனாங்க. So solution. So given let r be the radius of the sphere. 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 Next அதோட surface area நமக்கு ஃபார்முலா தெரியும். surface area ஃபார்முலா என்னதுன்னா 4πr². surface area that is CS curved surface area எல்லாம் ஒண்ணுதாங்க. So surface area வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 4πr² square units. So என்ன பண்ணலாம் first find the new radius find பண்ணலாம். new radius அவங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க the radius of the sphere increased by 25%. so new radius denoted symbol r. so இதெல்லாம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 25% of r. 25% of r. so இது எப்படி பண்ணலாம்னா r plus 25% எப்படி ரைட் பண்ணலாம் நம்ம 25% 25 by 100 into r. so இப்ப பாருங்க 125 is 25, 425 sir. so r plus r by 4 வருமா பாருங்க r plus here r plus 1 and r by 4. next என்ன பண்ணலாம் cross multiplication. 1 4 is 4. so 4r plus r 5r 5r by 4 இதோட இல்லைன்னா the new radius 5r by 4. அடுத்த எப்படின்னா new radius ஃபைண்ட் பண்ணுங்க. அதே போல new surface area ஃபைண்ட் பண்ணலாமாங்க new radius ஃபைண்ட் பண்ணுங்க. next find the new surface area. இப்போ new radius ஃபைண்ட் பண்ணுங்க. அடுத்த போல என்ன பண்ணலாம்னா new surface area நம்ம surface area ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா தெரியும். surface area ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா 4πr². 4πr². so 4πr². நமக்கு ரேடியஸ் வேல்யூ நம்ம என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. so 5 வேல்யூ அப்படியே வச்சீங்க 4 5 into நமக்கு நியூ ரேடியஸ் வேல்யூ என்ன பாருங்க 5r by 4ங்களாங்க. so here 5r by 4 whole square. 5r by 4 whole square. next பாருங்க here 4 5 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும் 5 ஸ்கொயர் பண்ணா 25, r ஸ்கொயர் பண்ணா r ஸ்கொயர் by 4 ஸ்கொயர் பண்ணா 4 4s are 16. next என்ன கேன்சல் ஆகும் பாருங்க here 1 4 is 4 4 4s are 16. so நமக்கு நியூ சர்ஃபேஸ் ஏரியா பாருங்க மல்டிப்ளை பண்ணுங்க 25 நியூ சர்ஃபேஸ் ஏரியா here 25 pi r square by 4. ஓகேலாங்க. இது வந்து நியூ சர்ஃபேஸ் ஏரியா. நாம பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா radius of sphere increase by 25%. so new radius ஃபைண்ட் பண்றாங்க. அதே போல பண்ணலாம்னா new surface area ஃபைண்ட் பண்றாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா percentage increase in its surface area. next என்ன ஃபைண்ட் பண்ணனும்னா increase surface area எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா
இந்த நியூ சர்ஃபேஸ் ஏரியாவுல இருந்து சர்ஃபேஸ் ஏரியாவை செப்பரேட் பண்ணா நம்மளுக்கு இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். அவங்க கேட்டுக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா the increase surface area உடைய பர்சன்டேஜ் கேக்குறாங்க. சோ அதோடைய பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேங்களாங்க. சோ இந்த சைடுக்கு வந்து நம்ம ரஃப் பண்ணிட்டு போடுறேங்க நான். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா increase surface area. increase surface area. சோ increase surface area எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா here increased surface area. increase surface area எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா சோ நமக்கு நியூ சர்ஃபேஸ் ஏரியாவில இருந்து சர்ஃபேஸ் ஏரியாவை செப்பரேட் பண்ணனும். நியூ சர்ஃபேஸ் ஏரியால நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சுங்க? நியூ சர்ஃபேஸ் ஏரியா here 25 pi r square by 25 pi r square by 4. so minus surface area form surface area நமக்கு என்ன 4 pi r square அழகா 4 5 r square. next என்ன பண்ணலாம்னா cross multiplication 1 4 is 4. so here 25 pi r square minus 4 4s are 16 pi r square. ஓகேலாங்க. so நமக்கு 25 pi r square ல 16 pi r square செப்பரேட் பண்ணா நமக்கு என்ன பண்ணனும்? 25 ல 16 செப்பரேட் பண்ணா 9. so here 9 pi r square by 4. 9 pi r square by 4. இது எதோட என்ன? increase surface area. அவங்க நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்கன்னா percentage increase in surface area. so என்ன பண்ணலாம்னா இந்த சைடு என்ன பண்ணலாம்னா percentage increase in surface area ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். here percentage increased in its surface area. இதோடைய percentage எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா so increased நம்ம increased value நமக்கு என்னன்னு தெரியும். increased value என்ன பாருங்க 9 pi r square ங்களாங்க 9 pi r square by 4 by நமக்கு என்ன வரும்னா percentage. here total surface area என்னதுங்க 4 pi r square ங்களாங்க total percentage value என்ன 4 pi r square into 100 ஓகே நாங்க இப்ப பாருங்க இந்த pi r square அப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணலாம் பாருங்க. pi r square here also pi r square cancel ஆயிடும். சோ நமக்கு இங்க என்ன இருக்கு பாருங்க numerator 9 denominator 4 4s are 16 ஆகுமாங்க 4 4s are here 4 here also 4 4 4s are 16 into 100 multiplication நமக்கு என்ன வரும் பாருங்க. சோ இதெல்லாம் கேன்சல் ஆகுமா பாருங்க கேன்சல் ஆகும் because 4 table here 4 4s are 16 இங்க நமக்கு என்ன வரும்னா 25 4s are. next பாருங்க here 9 into 25 225 ங்களாங்க 25 by 4. so 225 by 4 225 4 ஆல் டிவைட் பண்ணும். so 225 by 4 இந்த இடத்துல ஸ்பேஸ் இங்க ரைட் பண்ண பாருங்க 225 by 4 4 ஆல் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா நமக்கு 20 5 4s are 20 remaining 25 6 4s are 24 remaining 1 so divide by 0.0 2 4s are 8 remaining 2 divide ஆகுது so here 0. next 5 4s are 20 ங்களாங்க here 5 4s are 20. so நமக்கு ஆன்சர் என்னன்னா 56.25%. so எவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 56.25%. so நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா நியூ ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அதோடைய சர்ஃபேஸ் நியூ சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா நியூ சர்ஃபேஸ் ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை செப்பரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா சோ அதோடைய பர்சன்டேஜ் அப்ளை பண்றாங்க. ஓகே, தேங்க் யூ வியூவர்ஸ்.